Christ be glorified again. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மீண்டும் மகிமைப்படுவதாக. Yesterday onwards we have been listening to the both sides. நேற்று தினத்திலிருந்து இரண்டு தரப்பிலிருந்தும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். For the questions that we raise, they are supposedly answering it. நாம் எழுப்பினதான கேள்விகளுக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். So let us see what they have answered it and whether they are the answers at all. அவர்கள் கொடுத்ததான பதில்கள் அவர்கள் பதிலை சரியாக கொடுத்திருக்கிறார்களா அல்லது பதில்தான் கொடுத்திருக்கிறார்களா என்பதை நாம் பரிசோதிக்க வேண்டும். Initially we made a presentation and we based it on Surah chapter 614, 12, 111, 16, 89 and said that Quran claims that it explains everything and we said it is false. குர்ஆனுடைய இந்த வசனங்களின் அடிப்படையிலே குர்ஆன் சொல்லுகிறது எல்லா காரியங்களை குறித்ததான முழு விவரணத்தை உள்ளடக்கி இருக்கிறோம் என்று சொல்லி குர்ஆன் தன்னை பற்றி சொல்லும்போது அது தவறு என்று நாங்கள் சொன்னோம். And what was their answer? Their answer was it was like a manual and it has referred that the technician will come and explain. அதற்கு அவர்கள் கொடுத்த பதில் என்ன? குர்ஆன் என்பது ஒரு மேனுவல் போல அந்த மேனுவலை விளக்கி சொல்வதற்கு ஒரு டெக்னீஷியன் வருவார் அவர் அதை விளக்கி சொல்லுவார் என்றார்கள். All their answers were based on that assumption. அந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் தான் அந்த கணிப்பின் அடிப்படையில் தான் அவர்களுடைய முழு பதிலும் இருந்தது. And then when we went to the technician they started denying that the technician and said that technician is confused, technician is not reliable. அந்த டெக்னீஷியனாக அவர்கள் சொன்ன அந்த டெக்னீஷியனுக்கு நாங்கள் சென்றபோது அதிலிருந்து காரியங்களை நாங்கள் எடுத்து அவர்களுக்கு சொன்னபோது இல்லை இது முழுவதும் குழப்பம் அது பொய் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். So when they cite hadith it is reliable and when we cite hadith it is not reliable. நாங்கள் ஹதீஸை அவர்கள் ஹதீஸை குறிப்பிடும்போது அது நம்பத்தகுந்ததாக இருக்கிறது நாங்கள் குறிப்பிடும்போது அதை நம்பிக்கைக்கு எடுத்துக்கொள்ள கூடாதாம். Based on this have they answered a single question? If they have to reject the hadith let them reject it completely. If they have to accept it they have to accept it. If the technician himself is unreliable ask the technician to go out. இந்த அடிப்படையில் அவர்கள் பதில் சொன்னார்களா என்ன? ஹதீஸை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அது இந்த டெக்னீஷியனை நம்புவார்கள் என்று சொன்னால் அந்த ஹதீஸை முழுவதும் ஏற்றுக்கொள்ளட்டும் நம்பவில்லை என்றால் முழுவதும் நிராகரிக்கட்டும் அப்படி இல்லாவிட்டால் டெக்னீஷியன் எதுக்கு? So the entire questions that we have raised it still stands because their answer is absolutely false. ஏனென்று நாங்கள் எழுப்பினதான அத்தனை கேள்விகளும் இன்னும் பதிலளிக்கப்படாமல் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர்கள் சொன்ன பதில் எல்லாமே முற்றிலும் தவறான பதில்கள். So we proved that Quran is false in its first claim. நாங்கள் முதல் எங்களுடைய வாதத்திலே சொன்னோம் குர்ஆன் தனக்கென்று ஏற்படுத்தின அந்த முதல் வாதத்திலே குர்ஆன் தோற்றுவிட்டது. Then based on Surah chapter 463 we said that the Quran claims that it has revealed the revelation like it has given to the former prophets and we said it is false. Quran's claim is false. அடுத்ததான இந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் சொன்னோம் முன்னே உள்ளதான நபிமார்களுக்கு கொடுத்ததான வகிகளை போல உமக்கும் வகி கொடுத்திருக்கிறோம் என்று குர்ஆன் சொல்லுகிறது இந்த வசனமும் தவறு என்று சொன்னோம். And based on the hadith we showed that Hazrat Muhammad was unable to discern the spirit whether it was from God or not. அந்த ஹதீஸ்களின் அடிப்படையில் நாங்கள் அதை நிரூபித்தோம் ஹஸரத் முஹம்மது அவர்களுக்கு இறைவனிடத்திலிருந்து வந்த ஆவியா அல்லது இறைவனா என்பதை குறித்ததான ஒரு குழப்பம் இருந்ததை நாங்கள் சொல்லி காண்பித்தோம். Then he gave an example of Mary the angel appearing to Mary and Mary getting afraid. அவர்கள் அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்தார்கள். உதாரணமாக மரியாள் இடத்திலே தூதன் தோன்றினபோது மரியாளும் பயப்பட்டாள் என்று சொன்னார்கள். Yes, Mary was afraid. Then the angel introduced himself to Mary and told that I am this angel and Mary was calm. மேரி the தூதன் தோன்றினபோது மரியாள் பயப்பட்டார்கள். ஆனால் நான் இறைவனிடத்திலிருந்து வந்த தூதன் என்று சொல்லி அந்த தூதன் சொன்னபோது மரியாள் சாந்தமானார்கள். Here the angel comes and oppresses Muhammad and Muhammad wants to commit suicide. Is it same? இந்த இடத்துல பார்க்கிறோம் அந்த தூதன் முகமது நபியை ஹஜரத் முகமது அவர்களை இறுக்கி பிடிச்சு நெருக்கி பிடிக்கிறார். ஹஜரத் முகமது அவர்கள் தற்கொலை செய்ய முயற்சி செய்கிறார். இதுதான் அந்த ஒரே தூதரா? This angel is not from God. இந்த வானவர் இறைவனிடத்திலிருந்து வரவே இல்லை. And further if you read about this angel, the same angel comes in the Quran to the Mary and he blew into the private parts of Mary. இதே வானவரை பற்றி நீங்கள் வாசிக்கலாம். இந்த வானவர் மரியம் இடத்திலே குர்ஆனிலே மரியமுடைய அந்த மர்ம உறுப்பிலே ஊதினார் என்று சொல்லி பார்க்கிறோம். Surah 66:12 சூரா 66:12 இன்னும் இம்ரானுடைய மகள் மரியமை விசுவாசிகளுக்கு உதாரணமாக அல்லாஹ் கூறுகிறான் அவர் தன்னுடைய மர்மஸ்தானத்தை கற்பை காத்து கொண்டார் ஆகவே நம்முடைய ரூஹிலிருந்து அதில் ஊதினோம் அவர் தன் இரட்சகனின் வார்த்தைகளையும் அவனின் வேதங்களையும் உண்மையாக்கி வைத்தார் முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்களில் உள்ளவர்களாக அவர் இருந்தார். This is from the Holy Quran. இதுதான் பரிசுத்த குர்ஆனிலிருந்து பார்க்கிற காரியம். Further, this is not the angel that the angel appears in the Bible. வேதாகம தீர்க்கதரிசிகளுக்கு தோன்றின வானவர் இது அல்லவே அல்ல. And further we proved that Hazrat Muhammad when his prophetic career he was under the magic spell. அவர் நபித்துவத்தின் ஹஜரத் முஹம்மது அவருடைய நபித்துவத்தின் காலத்திலே அவர் மந்திர சக்தியில் பீடிக்கப்பட்டிருந்தார் என்பதையும் நாங்கள் காட்டினோம். Based on the Sahih Hadith. அது சஹீஹ் ஹதீஸின்
அடிப்படை ஆதாரத்தோடு காட்டினோம். And what was their answer? They said that those Sahih hadiths are not reliable because it is contradicting Quran. அதற்கு அவர்கள் என்ன பதில் சொன்னாங்க? அந்த சஹீஹ் ஹதீஸ் எல்லாம் சரியானதல்ல, ஏனென்றால் அது குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று சொன்னார்கள். And we further asked, then when Quran was given by Muhammad and Muhammad was under the magic spell, why will we trust more Quran then? We will trust more the hadith. நாங்கள் சொன்னோம், ஹஸரத் முகமது அவர்கள் மந்திர சக்தியில பீடிக்கப்பட்டிருக்கும் போது அவருக்கு வகி வெளிப்பாடு இறங்கி இருக்கிறது என்று சொன்னால் அந்த குர்ஆனை நம்புவதை பார்க்கலாம் இந்த சம்பவங்களை சொல்லி இருக்கிற ஹதீஸை நம்ப வேண்டியதுதான் அதிகமாக. And then they further denied the hadith, saying that we assume that some of them are unreliable. Your assumptions have no meaning here. அவர்கள் சொன்னாங்க, அதிலே இருக்கிறவர்கள் நம்பிக்கை அந்த சஹீஹ் ஹதீஸிலிருந்து சொல்லப்பட்டவர்கள் நம்பிக்கைக்கு உகந்தவர்கள் அல்ல என்று நாங்கள் நினைக்கிறோம் என்று சொன்னார்கள். உங்களுடைய நினைவுக்கும் சிந்தைக்கும் இங்க மதிப்பே கிடையாது. You assume about Bible, you assume about Quran, you assume about hadith. Your assumptions have no value here. நீங்க பைபிளை பற்றி சிந்திக்கிறீங்க, குர்ஆனை பற்றி சிந்திக்கிறீங்க, ஹதீஸை பற்றி சிந்திக்கிறீங்க, அதுல ஒரு மதிப்பே கிடையாது. So have they answered until now? They haven't answered. They are pretending they are reading the question and they are just saying something, thinking that people will go back thinking that they have answered. They haven't answered a single question. அது இதுவரைக்கும் அவர்கள் பதில் சொன்னார்களா? இல்லவே இல்லை. கேள்விகளை திரும்ப திரும்ப வாசிச்சிட்டு எதையோ ஒன்னு சொல்லிட்டு ஜனங்களுக்கு இருந்து நம்ம கேள்வி சொல்லிட்டோம், கேள்விக்கு பதில் சொல்லிட்டோம் புரிஞ்சிட்டு போவாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. Further we proved that Hazrat Muhammad received satanic revelation. மீனமாக சொன்னா ஹஸரத் முகமது சாத்தானிய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டார் என்று சொன்னோம். And then he said he has written a rebuttal long time back about Salman Rushdie's satanic revelation. அவர் சொன்னார், சல்மான் ருஷ்டி இந்த சாத்தானின் கவிதைகள் எழுதுறதுக்கு நாங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே பதில் கொடுத்துட்டோம் என்று சொன்னார்கள். We will also write a rebuttal to Salman Rushdie's satanic revelation. Who cares about such novels? சல்மான் ருஷ்டி எழுதிய சாத்தானுடைய கவிதைகளுக்கு பற்றிதான ஒரு பதிலை நாங்களும் கூட தான் எழுத முடியும். ஆனால் அதை பற்றி யார் கவலைப்படுகிறார்கள்? We too strongly condemn such fictions. அந்த விதமான அனுமானங்களை நாங்களும் வன்மையாக எதிர்க்கிறோம். About a historical person you should not write fictions. ஒரு சரித்திரபூர்வமான ஒரு மனுஷன் மேல கட்டுக்கதை எழுதக்கூடாது என்பதை நாங்களும் சொல்லுகிறோம். But what we gave the evidence was the doctoral thesis in Harvard University. நாங்கள் கொடுத்ததான தீசிஸ் என்பதுங்கிறது டாக்டர் ஹார்வர்ட் யுனிவர்சிட்டியில சமர்ப்பிக்கப்பட்ட தீசிஸ் உடைய ஆதாரத்தை கொடுத்தோம். Is it like a fiction? இது என்ன உங்களுக்கு எழுதப்பட்ட கட்டுக்கதையா? They haven't still answered and in fact they have misquoted my brother. அவர்கள் இன்னும் அதற்கான பதிலை கொடுக்கவில்லை. எங்களுடைய சகோதரரையும் அதற்காக அவர்கள் தவறாக குறிப்பிட்டார்கள். They said that my brother said that some of the narrators were wrong. My brother did not say. My brother said you will come back and say that some of the narrators were wrong. அவர் சொன்னார், அந்த சகோதரர்கள் சில நரேட்டர்ஸ் சொன்னவர்கள் அறிவிப்பாளர்கள் தவறு என்று சொன்னார்கள். அவர் அறிவிப்பாளர்களை பற்றி சொல்லவில்லை, இந்த அறிவிப்பாளர்கள் தவறு என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னார். And then they came with an example saying that Jesus was also tempted by Satan. அதற்கு அவர்கள் உதாரணத்தை கொண்டு வந்தார்கள், இயேசுவும் சாத்தானாலே சோதிக்கப்பட்டார். Yes, here is the difference. Jesus was tempted by the Satan and Jesus won over the Satan. இங்கதான் அந்த வித்தியாசத்தை பார்க்க முடியும். இயேசு சாத்தானால சோதிக்கப்பட்டார், ஆனால் சாத்தானை இயேசு ஜெயித்தார். Hazrat Muhammad was under the magic spell. ஆனால் ஹஸரத் முகமது மந்திர சக்தியினால பீடிக்கப்பட்டிருந்தார். Hazrat Muhammad could not distinguish between what is the satanic revelation and what is the other, so he was defeated. சாத்தான் இடத்துல வந்து வெளிப்பாடுக்கு மற்ற வெளிப்பாடுக்கு வித்தியாசம் என்ன என்று தெரியாதபடி இருந்தால் அவர் தோற்கடிக்கப்பட்டார். So what is the answer? இப்ப பதில் என்ன? Where is the answer? They are just reading the questions and they are making some claims and their statements and they are saying we are answering. Where is the answer? சும்மா கேள்விகளை வாசிச்சுட்டு கொண்டு நாங்க பதில் கொடுத்துட்டோம் என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். பதில் எங்க? So we proved that Quran is false even in this. அவர்களுடைய கருத்துப்படி குர்ஆன் தவறு என்று சொல்லி நாங்கள் சொன்னோம். Further Quran makes a claim in Surah chapter 4:82 that there are no contradictions. சூரா 4:82ல குர்ஆன் சொல்கிறது முரண்பாடே இல்லை என்று குர்ஆன் சொல்கிறது. And we gave some contradictions. Now they want to go to the first they said that it is not in max, although it is max, actually they said it is not max. முதல்ல அவங்க சொன்னாங்க இதெல்லாம் கணக்கு கிடையாது என்று சொன்னாங்க. And further they wanted to go to Ezra. இப்போ வந்து அவங்க எஸ்ராக்கு போக வேண்டியிருக்கு. See, those questions actually can be discussed. We have also answered that. If you read Ezra chapter 2 verse 61 to 65, you will get a context for why those variations were. எஸ்ராவுடைய 2வது அதிகாரத்தின் அந்த வசனங்களை வாசித்தீர்கள் என்று சொன்னால் அங்க இருக்கிறதான அந்த வித்தியாசத்துக்கு என்ன காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். And if you take overall the context, you can answer that. அந்த அமைப்பை சரியாக நீங்கள் புரிந்து கொண்டால் அதனுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் வந்துவிடும். Now today's topic is Quran the God's word? ஆனால் இன்றைய தலைப்பு குர்ஆன் இறைவனுடைய வார்த்தையா என்பது. And most of the questions that you raised about the Bible,
even the Sunday school kids know, so that even if I don't answer also, nobody is having any problem with that. நீங்கள் எழுப்பினதான இத்தனை கேள்விகளுக்கும் எங்களுடைய சண்டே ஸ்கூல் குழந்தைகளுக்கு கூட பதில் தெரியும். அதனால நான் அதுக்கு பதில் கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை, எங்களுடைய ஜனங்களுக்கு அது பதில் தெரியும். Last time when the debate was about the Bible, even though their questions were utterly meaningless, I still answered back because the topic was on the Bible. கடந்த முறை வேதாகமத்தை பற்றியதான விவாதம் நடந்தபோது அவர்களுடைய கேள்விகள் அர்த்தமற்ற கேள்விகளா இருந்த போதிலும் கூட அது வேதாகமத்தை பற்றிய விவாதம் என்பதனால எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்தோம். But today's topic is Quran, so if there are some meaningful questions we will answer, otherwise we will completely ignore. இன்றைக்கு விவாதமானது குர்ஆனுடைய தலைப்பை பற்றி இருக்கிறது. எனவே அர்த்தமுள்ள கேள்விகள் இருந்தால் பதில் சொல்லுவோம், இல்லாவிட்டால் அதுக்கு நாங்கள் பதில் கொடுக்கிறது இல்லை. So we further prove that Allah is wrong in this, Quran is wrong in this. இந்த குர்ஆனும் தவறு, அல்லாஹ்வும் தவறும் என்பதை நாங்கள் அதிலே நிரூபித்தோம். Further Surah chapter 59 Allah said he will preserve the revelation. சூராவுடைய அந்த வசனத்திலே பார்க்கிறோம், அல்லாஹ் தன்னுடைய வஹி வெளிப்பாட்டை பாதுகாப்பான் என்று சொல்லி சொல்றதை பார்த்தோம். And they themselves admitted that the part of the wahi, part of the hadith is not preserved. They themselves admitted it, and we thank you for that. அவர்களே சொன்னார்கள் இந்த வெளிப்பாட்டின் ஒரு பகுதியானது பாதுகாக்கப்படவில்லை என்று அவர்களே ஒப்புக்கொண்டார்கள். அதற்கு நாம் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். The other part we proved that it is not preserved. நாங்கள் அந்த மற்ற பகுதியை நாங்கள் சொல்லிவிட்டோம், அதுவும் பாதுகாக்கப்படவில்லை. And God willing we will give you more evidences. இறைவனுக்கு சித்தமானால் இன்னும் அதிகமான ஆதாரங்களை கொடுப்போம். And then we went to the ethics part. அதற்கப்புறம் நன்னறி பகுதிகளுக்கு கடந்து சென்றோம். We are glad that they have accepted the wife beating. அவர்கள் ஒரு காரியத்தை ஒத்துக்கொண்டதை நாங்கள் சந்தோஷப்படுகிறோம், மனைவிகளை அடிக்கலாம் என்பதை ஒத்துக்கொண்டார்கள். And they have implicitly accepted that rape is also there. They are only trying now to compare with the Bible and somehow escape it. அந்த கற்பழிப்பையும் கூட அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். அதுக்கு அவர்கள் செய்கிற காரியம் வேதாகமத்தோடு கூட எதையோ ஒப்பிட்டு விட்டு எப்படியோ தப்பிக்கலாம் என்பதை முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். When we asked about Hazrat Muhammad's desire for daughter-in-law, he asked the question, can you give me evidence when was that desire? ஹஸரத் முகமது அவர்களுக்கு தன்னுடைய மருமகள் மேலே ஆசை இருந்தது என்று சொன்னபோது அவருக்கு எங்க ஆசை இருந்தது, எப்ப ஆசை இருந்தது என்பதற்கு ஆதாரம் கொடுங்கள் என்று கேட்டார். You read the same verse, Surah chapter 33 verse 37, it says we married you in order that there so that the believers can marry the adopted sons' wives after they have divorced it. So it was when Sayyid was still the adopted son. Otherwise, why would the verse say like that? அந்த 33வது அதிகாரத்து 37வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். நாம் உனக்கு இதை அனுமதித்தோம், ஏன் என்று சொன்னால் வளர்ப்பு மகன்களுடைய மனைவிகளை தந்தைமார்கள் மணந்து கொள்ளலாம் என்பதற்காகத்தான் இதை நாங்கள் அனுமதித்தோம் என்று சொன்னார்கள். அவர் வளர்ப்பு மகனாக இருக்கும்போது இந்த காரியம் வந்துராவிட்டால் எதற்காக இந்த வசனம்? Not only was he adopted son at time, he was married to that lady also at that time. Proof, Sahih al-Bukhari volume 9 book number 93 hadith number 516. சஹீஹ் புகாரியுடைய இந்த குறிப்பிட்ட வசனத்திலே இவர் திருமணம் செய்ததான நேரத்திலே அவர் வளர்ப்பு மகனாக மாத்திரமல்ல அவர் திருமணம் செய்து கொண்ட காரியத்தையும் பார்க்கிறோம். Now this adultery and rape is nothing according to the Quranic ethics. இந்த குர்ஆனுடைய நன்னெறியின் அடிப்படையில் இந்த விபச்சாரமோ அல்லது கற்பழிப்போ ஒரு காரியமே அல்ல. I will give you one more proof for that before I move into the next of their points. நான் அவர்களுடைய அடுத்த குறிப்புக்கு கடந்து செல்வதற்கு முன் இன்னொரு ஆதாரத்தை நான் கொடுப்பேன். In Surah chapter 5:87 it says, forbid not the good things which Allah hath made lawful for you. சூராவுடைய 5:87 அந்த வசனத்தை 5வது அதிகாரத்தின் வசனத்திலே பார்க்கிறோம், அல்லாஹ் உங்களுக்கு அனுமதித்ததான நல்ல காரியத்தை தடை செய்யாதீர்கள் என்று. Now we want to know the meaning of it, so we go to the technician hadith. இந்த வசனத்துக்கான விளக்கத்தை நாங்கள் கண்டுகொள்ள விரும்புகிறோம். அதற்காக நம்ம டெக்னீஷியன் ஆகிய ஹதீஸுக்கு போகிறோம். Sahih al-Bukhari volume 7 book number 62 hadith number 13. இந்த சஹீஹ் புகாரியில் இப்படியாக சொல்லப்படுகிறது. It was said that when they used to participate in the holy battles, they could not control this thing, so they came and asked, can we castrate it? Then Allah's prophet said, no, you can have temporary marriage. அவர்கள் சொன்னாங்க, புனித போரில் ஈடுபடுகிறதான நபி தோழர்கள் வந்து நாங்க இப்படி செய்து கொள்ளலாமா என்று சொல்லி கேட்டபோது அங்கே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், நீங்க தற்காலிக திருமணம் செய்து கொள்ளலாம். You know what is temporary marriage? It is sugar coated adultery. It is adultery, in other words, repackaged adultery. இந்த தற்காலிக திருமணம் என்பதன் இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா? இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா அது பக்கா விபச்சாரம். If you go from Chennai to Hyderabad and if you are staying in Hyderabad for 1 week and if you can't control, you can enter into a covenant, enter into an agreement with that lady on a price, and after 1 week that contract is expired, you can come back. What is this? நீங்க இங்க இருந்து சென்னையில இருந்து ஹைதராபாத் போறீங்க, அங்க உங்களுடைய ஆசை அடக்க முடியல, அங்க இருக்கிற ஒரு பொம்பளை கிட்ட ஒரு பிரைஸோ அல்லது ஒரு உடன்படிக்கை செஞ்சுட்டு ஒரு வாரம் இருந்து ஆசையை நிறைவேற்றிட்டு திரும்பி வரும்போது விட்டுட்டு வரீங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? Because their books are filled with such things, when they read anything in the Bible they can only interpret it like that. ஏனென்றால் அவருடைய புத்தகம் அப்படிப்பட்டதான காரியங்களால நிறைந்திருக்கிறது. அதனால தான் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் போது இத பத்தி விளக்கத்தை தவிர வேற ஒன்று அவங்களுக்கு வருவதில்லை. Whether that is still existing or not, it is a disputable matter.
அது Whether இன்னும் the அதிக temporary marriage is still valid or not, இந்த தற்காலிக திருமணம் இன்னும் இப்பவும் செய்யப்படுகிறதா இல்லையா என்பது அது இன்னொரு ஆர்குமெண்ட். Shia still accept it, Sunnis does not accept it. ஒருவேளை சியா இஸ்லாமியர்கள் அதை வந்து ஏத்திருப்பாங்க, இன்னும் சுன்னி முஸ்லிம்ஸ் ஏத்திருக்காம இருக்கலாம். But in the hadith that confusion is still there. அந்த ஹதீஸ்ல இன்னும் அந்த குழப்பம் நிலைத்து கொண்டிருக்கிறது. That debate we can see in Sahih al-Bukhari volume 6 book number 60 hadith number 43. இந்த சஹீஹ் புகாரிலே அந்த ஆர்குமெண்ட்டை நம்ம பார்க்கலாம். And Sahih al-Bukhari volume 7 book number 62 hadith number 51. Yes, go on. You read it. சஹீஹ் புகாரி வால்யூம் 6 புக் நம்பர் 60 43, சஹீஹ் புகாரி வால்யூம் 7 புத்தகம் 62 அதனுடைய எண் 51, சஹீஹ் முஸ்லிம் புத்தகம் 008 3248. We have so many hadiths like that. இப்படியாக ஏராளமான ஹதீஸ் இருக்கிறது. Do you think that God will allow such things? நீங்க நினைக்கிறீங்களா இறைவன் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் அனுமதிப்பாருன்னு சொல்லி? No way. அதற்கான வழியே கிடையாது. Quran is not the God's word. குர்ஆன் இறைவனுடைய வார்த்தை இல்லவே இல்லை. And then they came with the signs. அவர்கள் உடனே சயின்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. And then they told that Surah chapter 57 verse 25 iron is from heaven. சூரா 57:25ல சொன்னாங்க இரும்பானது சொர்க்கத்திலிருந்து வானத்து வேற எங்கிருந்து வருகிறது. Sir, it is not just the iron from heaven, even the same verse has many other things also from heaven. இது ஏதோ இரும்பு மாத்திரம் சொர்க்கத்துல வானத்திலிருந்து வர்றது இல்லைங்க, நிறைய காரியம் வானத்திலிருந்து தான் வருது. It says we send after times the same verse. After times our apostles with clear signs and send down with them the book. They were also sent down, apostles. They were also sent down. இறை தூதர்களும் அனுப்பப்பட்டார்கள், இறை புத்தகமும் அனுப்பப்பட்டது. So not only the iron, even apostles were sent out from heaven. இறை தூதர்களும் இறை புத்தகத்தோடு இறை அந்த வெளிப்பாடோடு கூட அனுப்பப்பட்டார்கள். Now not only iron and apostles, even cattle were sent down from heaven. கால்நடைகளும் கூட அனுப்பப்பட்டது வானத்திலிருந்து. Surah chapter 39 verse 6 it says that he sent down you for the 8 cattle in pairs, cattle from heaven. இந்த சூரா 39:6ல பார்க்கறோம் கால்நடைகளும் கூட அப்படித்தான் அனுப்பப்பட்டது. The Quranic signs. இதுதான் குர்ஆனுடைய அறிவியல். Further, Surah chapter 16 verse 68 to 69 they quoted that they have been going around with this honey for a long time. சூரா 16வது அதிகாரம் 68 69ல அவர்கள் தேனை குறிப்பிட்டு அந்த தேனை பற்றி நிறைய காரியங்கள் சொன்னாங்க. And this honey bee, last time when I watched another video of இந்த சபையில் சொல்லவில்லை நெவர்னு சொன்னால் அது ஒரு தோற்றத்தை உண்டாக்க பார்க்குறாரு. உங்களுக்கு ஆன்சர் இருக்கும், அறிவுபூர்வம் பார்க்குறவங்களுக்கு. புதுசாக சொன்னது என்னென்னு கேட்டால் அந்த தற்காலிக திருமணம் பண்ணுற விஷயம் புதுசாக சொல்லியிருக்காரு. அதை நபியே தடுத்துட்டாங்க. அவங்க ஆரம்ப காலத்தில் அந்த மக்கள் எப்படி செஞ்சாங்களோ அதே வழியில் போவாங்க. இறைவன்ட்டு தடை வந்தோன்னு தடுத்துக்கிடுவாங்க. வட்டி வாங்கிட்டு இருப்பாங்க, தடை வர்ற வரைக்கும் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. குர்ஆன் 23 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. அந்த அடிப்படையில் தற்காலிக திருமணம் அரபுகள்கிட்ட வழக்கத்தில் இருந்தது. ஆனால் இறுதியாக நபி தடுத்துட்டாங்கன்னு இருக்கிறது. அது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டது. சொல்லிக்கிறேன். Dear brothers, Brother Jerry was quoting that we never answered any question. He was emphasizing on the point that we never answered, but we kept on answering all their claims. And also they talked about temporary marriage. Temporary marriage is one thing which has already been prohibited. Initially it was allowed for the Arabs, and later on Prophet Muhammad sallallahu alaihi wasallam have abandoned doing this temporary marriage. அடுத்ததாக அந்த சாத்தானின் வசனங்களுக்கு ஆதாரம் வச்சா சொன்னாங்க, ஒழுங்காக வச்சு எந்த நூலில் வருதுன்னு எடுத்து வைங்க சொன்னா பின்னாடி போய் உட்காந்துட்டாரு. அதுக்கு பதில் சொல்லலைங்கிறாரு. Similarly for that satanic verses, right, we asked them the proof from Ibn Hishaq and all that. He's showing some thesis whatever is presented. I wanted the book, at least give me the translation, not the Arabic. அடுத்ததாக விட்ட அந்த முரண்பாடுகளுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா டைம் குறைவாக இருக்கிறது. இருக்கிற அமர்வு 1-2 தான் இருக்கிறது, அதுக்குள்ளதையும் முடிக்கணும். அப்போ தாய்மார்கள் எத்தனைன்னு கேட்குறாரு. 3 தாய்க்கு 3 அர்த்தம். மாமாங்கிறோம். மாமாண்டா என்ன, தகப்பனுடைய தங்கச்சியை மாமான்னு சொல்லுவோம். பொண்ணு கொடுத்தவரை மாமாம்போம். 2ஆம் நம்பர் வேலை பார்க்குறவங்க கூட மாமான்னு சொல்லுவோம். மூணு ஒரே அர்த்தமாகுமா? அவனை பிடிச்சி மாமானாலும் இவனை மாமான்னு ஒரே அர்த்தமாகுமா? தாய் என்ன பெத்த தாய், பால் ஊட்டின தாய், அதுக்குரிய செக்ஷன் மட்டும் இதில் வரும். அது மாதிரி நபியுடைய தாய்ங்கிறது 3 வேறு சட்டங்கள்லாம் வேறு. ஆனால் மத்தேயுவில் என்ன செய்கிறீங்க, ஒரே அர்த்தத்திலேயே தாய் நிறைய இருக்கலாங்கிறீங்க. மத்தேயுவில் 19:29 நீ கர்த்தருக்காக வேண்டி உன் மனைவியை விட்டுட்டு போனால் 100 மனைவியை நான் தருவேன், 100 மனைவியை தருவேன். மனைவியே 100 தாயை தருவேன். 100 மனைவியை தரலாம், பிரச்சனை இல்லை. 100 தாயையும் தருவேன். 100 தாய் இருக்க முடியுமா? சேம் தாய்ங்கிற அர்த்தத்திலே இது வருகிறது. Similarly, they were talking about the distinguishing factors about mother. Quran is talking about 3 different types of mother. One is the mother who is the original mother, and the second mother, what Quran is talking about, the suckled, it's a nursing mother. The third mother, what the Quran is referring as the wives of the Prophet. So all these 3 are different categories of mothers what Quran is explaining. For example, when you say reverend mother, what do you assume? You assume that she's having some kid or what?
So this is a figurative way of telling it, and each one is having their different categories. It is not the way how it is mentioned in the Bible in Gospel of Matthew chapter 19 verse 29. For a zealot, whoever sacrifices his life for the sake of Lord, for him 100 wives will be given. Okay, let him be given that. 100 mothers will also be given. What is the meaning of it? You are not having any figurative speech here. அடுத்து 7:187 வசனத்தில் வந்து மோசே காலத்துடைய மோசே இடத்துல தௌராத்து இஞ்சில் இருந்ததுன்னு குரான் சொல்லுதான். குரானில் மோசேகிட்ட வந்து தௌராத்தும் இருந்தது, இஞ்சிலும் இருந்தது, இயேசுவை பற்றின செய்தி இருந்ததுன்னு வரலாற்று பிழைய குரான் சொல்லுதுங்கிறாரு. மோசேன்ட்டு அங்கே இருக்குது. அந்நபியில் உம்மியான நபி முகமது நபியை பற்றி அது சொல்லுது. மோசே வந்து எழுத படிக்க தெரிந்தவர், அவருக்கு எழுத்து வடிவில் தான் புக்காக கொடுக்கப்பட்டதுன்னு குரான் சொல்லுகிறது. அப்போ மோசையை பற்றி அவர் எழுத படிக்க தெரிந்தவர் என்று குரான் சொல்லுகிறது. இதில் எழுத படிக்க தெரியாத அப்படிங்கிற அந்நபியில் உம்மி, எழுத படிக்க தெரியாத ஒரு இவருக்கு இறக்கப்பட்டிருக்குன்னு முகமது நபியை சொல்லுது. முகமது நபிகிட்ட வந்து தௌராத் இஞ்சில் சொன்னால் என்ன மிஸ்டேக், என்ன சரித்திர பிழை, அது விளங்காமல் சொல்கிறாங்க. ஒழுங்கு அந்த வசனத்தை படிங்க. He is quoting another historical blunder, so-called historical blunder from the Quran, that in Surah 7 verse 187 he is telling that Quran is talking about Moses having Torah and Injil. It is not talking about Moses there. It is clearly mentioned that An-Nabi Ummi, the illiterate prophet. As per Islamic belief, Moses was a literate prophet, and Prophet Muhammad sallallahu alaihi wasallam is illiterate. So this verse is referring to Prophet Muhammad sallallahu alaihi wasallam and not Moses. Torah and Injil was existing. அடுத்து வந்து ஆது கூட்டம் அழிக்கப்பட்டது ஒரு நாளிலா, 7 நாளிலா, பல நாளிலா என்று ஒரு கேள்வி 3 விதமாக குரானில் இருக்குதான். அது 54:19 ஒரு நாளில் அழிச்சதா சொல்கிறான். 41:6 வந்து சில நாட்கள்னு வருது, அது வந்து 3 வரை செஞ்சுக்கிட்டாரு, அப்படி இல்லை இதில். அப்புறம் 7 நாள் என்று 69:7 இருக்குது, முரண்படுது. எவ்வளோ நாள் அழித்தான், ஒன்று தானே உண்மையாக இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இது ஒரு சாதாரண ஒரு ஒரு பொதுமக்களே புரியக்கூடிய ஒரு விஷயம். ஒரு காரியம் வந்து துவங்கி முடிகிறதுக்கு சில லாங் டைம் எடுக்கும். அப்படி எடுக்கக்கூடிய நேரத்தில் ஆரம்பித்ததை வச்சு ஒரு நாள் அனுப்பினோம் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரெயினில் போகிறோம், வெள்ளிக்கிழமை நான் ஒரு நாள் பிரயாணம் பண்ணேன்னு சொல்லலாம், ஒரு வாரம் போனேன்னு சொல்லலாம். டெல்லிக்கு போகிறதுக்கு ஒரு நாள் பிரயாணம் பண்ணேன், ஒரு நாள் டெல்லிக்கு பிரயாணம் பண்ணேன்னு சொல்லலாம். போய் சேர்றதுக்கு ஒரு வாரம் எடுக்கும்ல, அதை கவனத்தில் கொண்டு ஒரு வாரம் போனேன்னு சொல்லலாம். சாதாரண நடையில் உள்ள ஒரு விஷயங்களை எல்லாம் ஒரு வாரம் ஒரு நாள் வருது அந்த வேதனை, அதன் நீடிப்பு வந்து அதிகமாக எடுக்கிறது. இதெல்லாம் சாதாரணமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். Similarly, they said that they are asking that there is a numerical contradiction in Quran, that in when Allah is describing about destroying the Ad community, he is telling in 54:19 that they were destroyed in 1 day, in 41:6 that they were destroyed in 7 days, and in 69:7 they were destroyed for 8 days. So he is asking us, no, in 41:6 it is a plural, they were destroyed in 2 days. So he is giving giving a meaning it as 3 days. So now their question is whether Allah destroyed them in 1 day, 3 days or 7 days. The answer is very simple. When you are doing something, the first verse is talking about the beginning of the act, and totally it took 7 days. So there is no confusion in that. For example, if I say Brother Jerry is traveling to Jerusalem to falsify Bible, if he started today and tomorrow he reached, I'll just say the journey date. Today he started, he might reach tomorrow. You might not come to me and ask where he reached tomorrow, right? That is as simple as that. அடுத்ததாக அவர் சொன்ன முரண்பாடு அனைத்துக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம். முரண்பாடுன்னு வச்சதுக்கு அப்புறம் பதில் சொல்லிட்டோம். அடுத்ததாக என்ன கேட்குறாங்கன்னா, குரானில் வந்து பாதுகாக்கப்படலை, பலரும் பல விதமாக ஓதியிருக்கிறாங்க, அது மாத்திரமே பல விதமாக எழுதியிருக்கிறாங்கன்னு கூட சொல்லுவாங்க, அது எடுத்து வைப்பாங்க. முதல் விஷயத்தை விளங்கி கொள்ள வேண்டும், குரான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. குரான்டா என்ன, பாதுகாக்கப்படுறா என்ன என்பதை விளக்க வேண்டும். குரானை பொறுத்த வரைக்கும் ஒரு புக்காக எழுதி அல்ல டெய்லி ஒரு பேப்பராக கொண்டு வந்து முகமது நபிகிட்ட கொடுக்கப்படலை. குரான் பேப்பரை வந்தது தான் குரான். பேப்பரை வந்தால் பேப்பரை பாதுகாக்கணும். முகமது நபிக்கு அது பேப்பராக வரவில்லை, எழுதி வரவில்லை, தோளில் வரவில்லை. அவருக்கு எப்படி வருகிறது என்று சொன்னால் ஒளி வடிவமாகத்தான் வருகிறது. ஒளி வடிவமாக வந்ததை மனப்பாடம் பண்ணி கொண்டார். குரான் என்பது வந்து அந்த ஓசை தான், அந்த ஒளி தான் குரானை தவிர எழுத்துங்கிறது கிடையாது. இது அடிப்படையை நீங்கள் விளங்கிக்கிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், முகமது நபிக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. அப்போ அது இறைவன் எங்கே பாதுகாக்கிறா குரான் சொல்கிறான். குரானில் பாதுகாக்கிறோன்னு மட்டும் சொல்லலை, எங்கே பாதுகாக்கிறோம் என்று சொன்னால் தில்க ஆயாத்துன் ஃபி சுதூர் இல்லதுன்னு ஊத்துல் இல்ம 29வது அத்தியாயத்தில் 49வது வசனத்தில் இந்த திருக்குரான் வந்து கல்வி கொடுக்கப்பட்ட நன்மக்களுடைய உள்ளங்களிலே பாதுகாக்கப்படுகிறது. குரான் எங்கே பாதுகாக்கப்படுகிறதுனா உள்ளங்களில் பாதுகாக்கப்படுகிறது. உள்ளங்களில் பாதுகாக்கப்படுவதுனா என்ன அர்த்தம்? முகமது நபி மனப்பாடம் பண்ணினார்கள், ஏராளமான தோழர்கள் மனப்பாடம் பண்ணினார்கள், அவர்களிடமிருந்து ஏராளமான தோழர்கள் மனப்பாடம் பண்ணினார்கள், அவர்களிடமிருந்து ஏராளமான தோழர்கள் மனப்பாடம் பண்ணினார்கள். இன்றைக்கு தேதிக்கு அந்த சங்கிலி தொடராக எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் லட்சோப லட்சம் சகோதரர்கள் வந்து குரானை மனப்பாடம் செய்திருக்கிறார்கள். அப்படி மனப்பாடம் செய்வது தான் எங்களுக்கு மூலப்பிரதி. இப்போ 1,00,000 பேர் மனப்பாடம் பண்ணுறதுக்கு மாற்றமாக
ஒருவரோ இருவரோ சொன்னாரேயானால் அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்வீர்கள்? ஒருவர் இருவர்கிட்ட மிஸ்டேக் வந்திருக்கு, அதிகமான பேர் மனப்பாடம் சொல்கிறோம், 10 பேர் மனப்பாடம் பண்ண சொல்கிறோம் திருக்குறளை, அப்போ 100 பேர் மனப்பாடம் பண்ணிட்டாங்க, 99 பேர் ஒரு மாதிரியாக சொல்கிறான், ஒரே ஒருத்தன் மிஸ்டேக்காக பண்ணுனா அதனால பாதுகாக்கப்படலன்றக்கூடாது. அந்த ஒருத்தன் தப்பாக மனப்பாடம் பண்ணிங்க, ஒருத்தன் பிழை ஏற்படலாம். குரானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தர் ஓதிருப்பார், 2 பேர் ஓதிருப்பாங்க, அதன்படி எங்களுக்கு வரலையே, சங்கிலி தொடராக வந்துக்கிட்டு இருக்குதே. இங்கேருந்து அந்த இருக்கார் குரானை மனப்பாடம் பண்ண ஒரு அல்தாஃபி இருக்கிறாரு, குரானை மனப்பாடம் பண்ணுறது மக்கள்கிட்ட இருக்கிறாங்க. எந்த ஒரு வசனத்தையாக கேளுங்க, குரான் இல்லாமல் இட்டுக்கட்டி சொல்லுங்கள், குரான் இல்லைன்னு நாங்கள் இங்கனே சொல்லிடுவோம், புஸ்தகத்தை பார்க்காம சொல்லுவோம். குரானில் உள்ள ஒன்றை இல்லைன்னு சொன்னாலும் குரான்னு சொல்லிவிடுவோம், குரானில் இல்லாத ஒன்றை நீங்கள் சேர்த்தாலும் சொல்லிவிடுவோம். அவர் அப்படி ஓதினார், இவர் இப்படி ஓதியிருக்கலாம், பல பேர் பல மாதிரி ஓதியிருக்கலாம். எங்களுக்கு உள்ளத்தில் பாதுகாக்கப்பட்டு சங்கிலி தொடராக வர்றதற்கு அதுதான் எங்களுக்கு ஆதாரம். இது முதல்ல பதிவு பண்ணுறோம். They were asking about the preservation of Quran. Initially they should understand that is the basic fundamental. So I'll take a little more time. So the fundamental of understanding this is because when you say it has been preserved, it is preserved in the form in which it was revealed. It was not given as a book. It was given in the form of in the form of vocally it was revealed. When it was vocally revealed, the best means of preserving it is vocally. So that is what it has been preserved in the hearts of millions of Muslims. That is what is mentioned in the Quran, that it is preserved in the hearts of those who are educated. So that is the proof that we have, and they are showing us 1 or 2% recited it differently. That means that even if they are reciting it differently, we will compare it with the person who learned it by heart, and we'll compare it with that copy, and then come to a conclusion that whatever they recited is not the part of Quran, and be it they recite something which is outside the Quran also. We have these type of people who have memorized the Quran. We can very well verify that that is not part of the Quran. It is as simple as that. அடுத்ததாக எங்களுக்கு மூலப்பெறுதி என்பது உயிரோடு உள்ள லட்சோப லட்சம் ஹாஃபில்கள், மனப்பாடம் செய்தவர்கள். இன்றைக்கி அவங்க தான் மூலப்பெறுதி, அன்னைக்கு மூலப்பெறுதி. அதுக்கு சங்கிலி தொடர் இருக்கிறது. வேறு எதில் எப்படி இருந்தாலும் யார் ஓதுனாலும் அனைவரும் ஓதி எது வந்திருக்கிறதா அதை தான் நாங்கள் பார்ப்போம். பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. இன்னும் புரிந்து கொள்வதற்காக சொல்வதாக இருந்தால், எழுத்தில் பாதுகாக்கப்படலை, அந்த உள்ளத்தில் தான் பாதுகாக்கப்படுது. உதாரணம் சொல்வதாக இருந்தால், அரபு மொழியில் ஏகாரம் கிடையாது, அ இ உ இருக்குது. ஆ இ உ 6 தான் உச்சரிப்பு. எந்த எழுத்து எடுத்தாலும் கா கி கு, கா கி கு, அப்படி 6 தான் இருக்கிறது. தமிழில் என்ன இருக்குது? கே, கோ, கை, கௌ, இப்படிலாம் இருக்கிறது. இந்த மாதிரியான உச்சரிப்பு அரபியில் வராது. இப்போ குரானில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஸ்மில்லாஹி மஜ்ரேகா முர்சாகான்னு இருக்கும். அது அரபுடைய கிராமர் படியும் மொழிப்படியும் மஜ்ராகான்னு தான் ஓதணும் எழுத்துப்படி பார்த்தீங்கன்னா. ஆனால் உலகத்தில் உள்ள எல்லாரும் மஜ்ராண்டு எழுதியிருக்கு, மஜ்ரேன்னு தான் படிப்பாங்க. அரபில் இல்லாத இருந்தால் கூட அது ஒரு முத்திரைக்காக வேண்டி, இது ஓசையை கொண்டு தான் பாதுகாக்கப்படுகிறது, உள்ளங்களில் தான் பாதுகாக்கப்படுகிறது என்பதற்காக வேண்டி மஜ்ரேகான்னு படிக்கிறோம். அந்த மொழியில் அது கிடையாது. அந்த ஏகாரம் போட்டு ரே பே தேன்னு வராது, ரா ரி இப்படி தான் அரபியில் வரும். அப்போ அந்த மாதிரி அரபு இல்லாததாக இருந்தும் கூட எழுதுனதை ஒரு பக்கம் இருந்து உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீமும் அதை என்ன செய்கிறாங்க? மஜ்ரேகான்னு படிக்கிறாங்க. So similarly, this revelation has been transmitted through chain, and there is no everybody is aware of what Quran is. And if you have to understand an example, let me give an example from the Quran. In Quran, for in English language there is a concept called as vowel, a e i o u, but in Arabic you will find a e and o. I mean a I and o only you will find. You will not find e and u in Arabic. So that is why the word majreha is not at all in Arabic. If at all it has to be literally written, you will have to read it as majraha. But ask any hafil who has memorized the Quran, he will read it out as majreha. This is a clear proof that Quran is preserved verbally and not in the writings. அரபு மொழியில் எந்த குறியீடுகளும் கிடையாது. ஆரம்பத்தில் அரபு மொழியில் எந்த விதமான குறியீடும் கிடையாது அரபு மொழியில். இப்போ அந்த அலிஃப் லாம் மீம் இருக்கு பாருங்கள், அந்த 2 எழுத்தையும் பாருங்கள். முதல்ல உள்ளது சிவப்பு கலரில் இருக்கு பாருங்கள், ஒரே மாதிரி இருக்கா? 2வது லைன்லையும் ஒரே மாதிரி எழுத்து இருக்குதா? இப்படி தான் அரபில் எழுதுவாங்க. மேலே கோடு கீழே கோடெலாம் போட்டது பின்னாடி ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சி. அதுக்கு முந்தைய அரபில் அது கிடையாது, பிற்காலத்தில் மொழியில் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அதை எப்படி நாங்கள் படிப்போம்னா அலிஃப் லாம் மீம்னு படிப்போம், இதை அலம் தர கைஃபண்டு படிப்போம். ஒரே மாதிரி தான் ரெண்டும் இருக்கிறது. அதை அலிஃப் லாம் மீம்னு படிப்போம். அந்த சிவப்பு கலராக இருக்கிறத முதல் வரியில் அலிஃப் லாம் மீம்னு எழுத்தாக படிப்போம். அதாவது புக்குன்னு எழுதுனா BOOKன்னு படிப்போம். இதில் புக்குன்னு படிப்போம் 2வது லைனில் புரிந்து கொள்வதற்காக வேண்டி. அப்போ இதில் என்ன வழங்குறது என்றால் இதெல்லாம் முக்கியமாக கிடையாது. இங்கே இருக்கிறது வாசிக்குது, அது வாசிக்கலை. அதை வாசித்தால் 2ஐயும் அலமேண்டு படிக்கணும், அல்லது இளமேண்டு படிக்கணும், அல்லது அலிஃப் லாம் மீம்னு எல்லாத்தையும் ஒரே மாதிரி படிக்கணும். அதுக்குத்தான் குரானுடைய ஆரம்பத்தில் அத்தியாயங்களுடைய துவக்கத்தில் அலிஃப் லாம் மீம் சொன்னார்ல, ஆ இ ஊன்று சொல்கிறாங்கன்னு. அது எதற்காக என்று சொன்னால் அப்படி வாசித்தாதான் பாதுகாக்கப்படும். எழுத்தை நம்பாத, மனப்பாடம் அப்படி பண்ணு. எழுத்தை நம்பினா என்னவாயிருப்பான்? அலிஃப் லாம் மீம்னு அலமேண்டு படிச்சிருவான். BOOKன்னு எழுதுனோம்னா எல்லோரும் புக்குன்னு தான் படிப்பான். BOOKன்னு யாருமே படிக்க மாட்டான்.
அப்போ நீ மனப்பாடத்தை நம்புறதுக்கு தான் இந்த காஃப் ஹா யா ஐன் சா அதெல்லாம் படித்து காட்டினார் இல்லையா, ஆய் உண்டு, அதெல்லாம் இறை வார்த்தை தான், உள்ளங்களில் தான் பாதுகாக்கப்படுகிறது என்பதற்குரிய முத்திரை சான்றது. And similarly, if you read these two verses, right, whatever is mentioned here, the two might appear identical. The first, whatever is highlighted in the red, and you ask any Hafil to read that, the first one he'll read it as Alif Lam Mim. He'll not read it as Alam. So just like the brother Venkatesh was telling, he's making fun of Quran, right? That is the biggest proof that Quran is preserved verbally. Ask any Hafil to read it, they'll read it as Alif Lam Mim Zalikal Kitab, and second one is Alam. So for example, if in English you write BOOK, how do you say? You will just say book and not read it as BOOK. BOOK is the spelling, but when you put it together, you will read it as a word. But in Arabic, though it has to be read as word, in few instances in Quran, you will find people reading it out as the letters. அடுத்ததாக நெடில் நீட்டுறோம்ல, நீட்டுவோம்ல, நீட்டுவது வந்து குரானில் மட்டும் அதாவது ஒரு 6 விரலை மடக்கிற அளவுக்கு நீட்டணும். நீட்டுற இடங்களில் இந்த ஒரு அடையாள குறி போட்டிருப்பாங்க, இது பிற்காலத்தில் போட்டது இல்லாமையே. இப்போ நீட்டுன்னு வைங்களேன், ஆண்டு நீட்டு படிக்கிற இடங்கள் இருக்குது, அது எழுத்துலலாம் இருக்காது. ஆனால் எந்தெந்த இடத்துல நீட்டி படிக்கணும் என்பதை கரெக்டாக ஒருத்தர் மனப்பாடம் பண்ணி, இதில் ஒன்றுமே இருக்காது. எந்த இடத்துல நீட்டி அது அந்த வந்ததோ, இறைவனிடமிருந்து வந்ததோ அதை நீட்டிய முறையிலேயே அவர்கள் வாசிப்பார்கள். ஒரு விஷயத்தை சொல்லும் போதே கார் அப்படி வந்திருந்தால் அப்படி தான் சொல்லுவாங்க, கார்னு வந்தால் கார்னு சொல்லுவாங்க. அப்போ இது எதை வச்சு நாங்கள் எடுக்கிறோம் என்றால் எழுத்து டெக்ஸ்ட் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் மனப்பாடம் பண்ணி வைத்திருப்பது தான் நாங்கள் மூலப்பிரதியாக வைத்திருக்கிறோம். இந்த நெடில் அளவுக்கு மிஞ்சின நெடில் மொழியில் இல்லாமல் கூடுதலாக நெடிலாக சொல்கிறோம் என்றால் அது மாதிரி வந்தது. அப்படி தான் எங்களுடைய தகப்பனார் மனப்பாடம் பண்ணார், அவர் பாட்டினார் அவர் பண்ணார், அவருடைய முப்பாட்டம் அப்படி தான் மனப்பாடம் பண்ணார். இதெல்லாம் நாங்கள் பார்க்கவே மாட்டோம். இதில் நீங்கள் என்னத்தை வேண்டாலும் சேர்த்தாலும் அதை விட்டுட்டு தான் நாங்கள் படிச்சுட்டு இருப்போம். குரானை மட்டும் தான் படிப்போம், அது மனப்பாடத்தில் பாதுகாக்கப்படுகிறது. Similarly, there is a concept called as prolonged elongation in Arabic. What that means is, suppose I am having a word car, I will have to read it out as car in some instances. That is how Quran is revealed. Though the letter might appear similarly, for any person who is reading the Quran, who has memorized the Quran, will read it as, we read it with the elongation. Elongation should appear like it has to extend for like 6 fingers, 6 countings. So similarly, Quran is preserved verbally, and this is the biggest proof that it is the word of God. இதனுடைய நேரம் முடிஞ்சதில் எனக்கு தொடர்ச்சி இருக்கிறது. எல்லா சந்தேகம் தீர்க்கக்கூடிய வேலையை சொல்லிக்கிறேன். அடுத்து நபிகள் நாயகம் காலத்தில் இந்த ஒரு காலத்தில் கல்வியெல்லாம் அழிந்து போய்விடும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள் கேட்குறாங்க, அது எப்படி அழியும்? நாங்கள் குரானை ஓதியிருக்கிறோம், நாங்கள் மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம், எங்கள் பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்குறோம், அவங்க மனப்பாடம் பண்ணுவாங்க, அவங்க பிள்ளைகளுக்கு ஓதி கொடுப்பாங்க, அவங்களுக்கு மனப்பாடம் பண்ணுவாங்க, அது எப்படி குரான் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு கேட்குறாங்க. அது சங்கிலி தொடராக இருப்பதுதான் குரானுடைய நேச்சுரல். அது ஹாக்கிம்ங்கிற நூலில் ஆதாரப்பூர்வமாக இருக்கிறது. அப்போ நபி என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, குரான் அழியும்னு அது இல்லை, குரான் இருக்கும், செயல்படுத்த மாட்டாங்க. குரான் இருக்கும், அமல்படுத்த மாட்டாங்க, முஸ்லீம்கள் பேருக்கு இருப்பாங்க, அதைத்தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு ப்ராஃபட் விளக்குறாங்க. Similarly, there is an instance during the time of Prophet Muhammad when Prophet Muhammad was telling that I fear that the Quran will not be preserved. So the Sahabas are giving a reply saying that don't worry, Ya Rasulullah, we will in fact prove this one, because we read the Quran, we memorize the Quran, we are transmitting it to our kids, so that way this Quran will not be destroyed, it will be preserved. Then Prophet is telling, I am not worried about that preservation because I know it will be preserved. Only I am worried is because some people will not follow the Quran. That is what I meant by that. So since Quran is preserved, and it is mentioned in the hadith Hakim. ஒமா கலக்க தக்கரை என்பதை ஒரு தக்கரை உள்னு அந்த ஒமா கலக்கை விட்டுட்டு ஒருத்தர் ஓதுனாருங்கிறோம். ஒருத்தர் ஓதுனால விட்டுட்டோம், அனைவரும் ஒமா கலக்கண்டு ஓதுகிறார்கள். ஒரே ஒருத்தர் மாத்தமா ஓதுனாரையானால் அனைவரும் ஓதுவது தான் பாதுகாக்கப்பட்டது, உள்ளத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கு. மூலப்பெருதிக்கு மாத்தமா ஓதுறாரு, மூலப்பெருதுனா இதுதான், மூலப்பெருதிக்கு மாத்தமா ஓதுறாருன்னு ரிஜெக்ட் பண்ணிவிட்டோம். அது நாங்கள் உதாரணம் ஒன்று ஒமா கலக்க. When somebody is reading out, Vama Khalaka, and if they say that it is not part of Quran, so we will just reject it, because we know millions of Muslims have memorized it that way. Whenever there is a confusion among that, we will refer to the people who has memorized it. That is the strongest proof actually. நபிகள் நாயகம் தானும் மனப்பாடம் செய்து தொழுகையிலையும் ஓதி மக்களை மனப்பாடம் செய்த அந்த குரானில் வலா முஹதஸின்கிற வார்த்தை இல்லை, ஒருவரும் மனப்பாடம் பண்ணவில்லை. ஒரே ஒருத்தர் கவனக்குறைவாக கூட சொல்லிட்டாருன்னா அவர் மனப்பாடத்தில் உள்ள குறை என்று கருதி அதையும் ரிஜெக்ட் பண்ணிடுறோம். நீங்கள் காட்டுறது எல்லாமே அனைவரும் மனனம் முடிஞ்சா. Let the name of Jesus Christ be praised again. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் இன்னும் மகிமைப்படுவதாக. Last time we were discussing about the honey bee. கடந்த முறை நாங்கள் அந்த தேனீச்சையை பற்றி தான காரியத்தை விவாதித்துக் கொண்டிருந்தோம். Our TNTJ friends has been going around with this honey bee for a long time. அந்த அருமையான TNTJ நண்பர்கள் இந்த தேனீயை வைத்து பல நேரம் அதிலேயே செலவழித்துக் கொண்டிருந்தார்கள்.
my humble suggestion is please release this poor honeybee because it is not going to help you. இந்த ஹனிபீலிருந்து கொஞ்சம் விடுதலையாங்க, ஏன்னா இது உங்களை வந்து பாதுகாக்க போவதில்லை. If you read the same surah that you have cited to us, Surah chapter 16 verse 68 to 69, அந்த சூரா 16 68 69 நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு குறிப்பிட்டு சொன்னதான அந்த வசனத்திலேயே it says that the honeybee eats from all the fruits. honeybee eats வந்து from the fruits. ஹனி அந்த தேனீச்சையானது கனிகளிலிருந்து சாப்பிடுகிறது என்று சொல்லி, And they themselves know that it is wrong, so when they spoke they said flower. அவர்களுக்கே அது தவறு என்று தெரிந்ததனால தான் அது மலர்களிலிருந்து தேன்களை எடுக்கிறதை போல அவர்கள் பேசினார்கள். So please release this poor honeybee. இந்த பாவமான தேனீயை கொஞ்சம் விடுதலை செஞ்சிருங்க. And to compare to the honey, they went to the Song of Solomon. அந்த தேனீச்சையோடு ஒப்பிடுவதற்கு அவர்கள் Samson and Song of Solomon. உன்னத பாட்டுக்கு கடந்து சென்றார்கள். So let us go to the technician again. மீண்டுமாக நாம் அந்த டெக்னீஷியனுக்கு போவோம். Sunnah Abu Dawud book number 12 hadith number 2302. சுன்னா அபு தாவூதுடைய இந்த குறிப்பிலே it speaks about a woman and her divorce, and then about whether she was lawful for the former husband. இந்த இடத்துல பார்க்கிறோம் ஒரு மனைவியும் அவளுடைய விவாகரத்தும், அவள் விவாகரத்து செய்த பிறகு அவளுடைய முந்தைய புருஷனுக்கு அவள் அனுமதிக்கப்படுவாளா, ஹலால் ஆவாளா என்பதை குறித்தும் பார்க்கிறோம். And Hazrat Muhammad says she is not lawful for the first husband until she tastes the honey of the other husband, and he tastes her honey. இந்த இடத்துல ஹசரத் முகமது அவர் சொல்லுகிறார், அந்த பெண்ணானவள் தன்னுடைய முந்தைய கணவனுக்கு அனுமதிக்கப்பட மாட்டாள். அவள் இன்னொருவனிடத்திலிருந்து தேனை ருசி பார்க்கும் வரையிலும், அவள் தன்னுடைய தேனை ருசி பார்க்கும் வரையிலும் அவள் முந்தைய புருஷனுக்கு அவள் ஹலாலாக மாட்டாள் என்று ஹசரத் முகமது சொல்லுகிறார். So anyway, I am glad that they have accepted that the temporary marriage, which is otherwise should be called as prostitution, they accepted that it was allowed in Islam for a certain period. ஒரு விதத்திலே தற்காலிக திருமணம் என்பது அல்லது விபச்சாரம் என்று சொல்லப்படுகிற இன்னொரு காரியம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இஸ்லாமிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதற்காக மகிழ்ச்சி அடைகிறோம். Let me read the surah again. மீண்டுமாக அந்த சூரா வசனத்தை நாங்கள் வாசிக்கிட்டோம். Let us not blame it on the pagan Arabs. நாங்கள் அங்கே இருக்கிற பேய் வணக்கத்தார் அல்லது பல தெய்வ கோட்பாட்டு அரபுகளோடு கூட விளையாட வேண்டாம். So Surah chapter 5 verse 87 says, "O you believe, forbid not the good things which Allah hath made lawful for you." இந்த வசனம் Good things which Allah had made. Don't blame the Arabs. இந்த இடத்துல நாம் ஏதோ அவர்கள் இதுக்கு முன்னாடி அந்த தெய்வ வணக்க கோட்பாட்டில் இல்லாத அரபியர்கள் அல்ல, அல்லாஹ் உங்களுக்கு அனுமதித்ததை நீங்கள் தடை செய்யாதீர்கள் என்ற அந்த வசனம் சொல்லுது. So it is Allah who allowed it. இதை அனுமதித்தது யார்? அல்லாஹ் அனுமதித்தார். Now you see from where this book comes from. இப்பொழுது நீங்க பாருங்க இந்த புத்தகம் எங்கிருந்து வருது. And I have given the explanation. I am repeating that hadith again, Sahih al-Bukhari volume 7 book number 62 hadith number 13. நான் மீண்டுமாக அந்த வசனத்தை சொல்ல, சஹீஹ் அல்-புகாரி வால்யூம் 7 புத்தகம் 62 எண் 13. So rape is allowed, prostitution was allowed, கற்பழிப்பு அனுமதிக்கப்பட்டது is allowed. Now you can think the spirit behind this. கற்பழிப்பது அனுமதிக்கப்பட்டது, விபச்சாரம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, மனைவி அடிப்பது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்க முடிவு செய்யலாம் இந்த வெளிப்பாடு எங்கிருந்து வந்திருக்கிறது என்று. நண்பர்களே, நம்ம மீண்டும் இப்போ அருமையான பிஜே சார் வந்து அவங்க மக்கள்கிட்ட பேசுகிற மாதிரியே வந்து மற்றவங்களையும் உட்கார வச்சு பேசுகிறாரு. ஆரம்பித்து பேசும் பொழுது தாய்மார்களேங்கிறோம், அதுக்காக அவங்கள கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தமா அப்படின்னு அவர் கேட்டுட்டார். கேட்டதுக்கப்புறமா அதை வந்து அதுக்கு டக்குன்னு நிறுத்திட்டு வேறு அர்த்தம் கொடுத்தாரு. ஆக்சுவலாக உண்மை அதுதான், தாய்மார்களேன்னா கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, கல்யாணம் பண்ணலாம். அது மாதிரி இப்போ குரானில் அந்த மாதிரி சொல்லப்படலையே. குரானில் 3 இடத்துல சொல்லப்பட்டவங்களும் கல்யாணம் பண்ணக்கூடாது. தாய்மார்கள்லாம் சொத்து கொடுக்கணுமா? சொத்து கொடுக்காத எத்தனையோ தாய்மார்கள் இருக்காங்க, சொத்து கொடுக்காதவங்களே இருக்காங்க, சொத்து கொடுக்க மாட்டாங்க, கவனிக்காத தாய்மார்கள் இருக்காங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன சொல்ல வந்தாங்க? தாய்மார்கள்னால் என்ன? அவங்க திருமணம் பண்ண தவிர்க்கப்பட்ட பால்குடி தாய்னா என்ன? அவர்கள் திருமணம் பண்ண மாட்டார்கள், அவருடைய பிள்ளைகளையும் திருமணம் கூடாது. இதுதான் முக்கியமான சட்டம். தாய்க்குரிய சட்டம் வந்து குரானில் சொல்லப்படுகிற சட்டம் பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணக்கூடாது. 2வது அவருடைய பிள்ளைகள் அவர்களுக்கு ஹராமாக்கப்பட்டவர்கள். அப்போ அதுதான் முக்கியமான யூனிக் அடையாளம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்கள். 2வது ரொம்ப actually our PJ was saying in a crowd, if you call, oh mothers, what does it mean? Does it mean that you can't marry any of them from that? He started saying that, but then he stopped, because in all the Quran verses it is very clear, if it is mothers and it is men, that they cannot marry them. அப்புறம் அந்த வமா கலக்கா அப்படிங்கிற யாரோ ஒருத்தர் ஓதினார் அப்படின்னு சொன்னாங்க, ரொம்ப அசால்ட்டாக சொல்லிட்டாங்க.
ஆக்சுவலாக குழப்பத்தை உண்டு பண்ணது சாம்வாசிகள். இதை வந்து சரியாக ஓதிட்டு இருந்தது யாரு? இப்னு மசூத் அவர்கள். இப்னு மசூத் அவர்கள் யார்? ஹஜரத் முகமது அவர்கள் குரானை இது ஓதுவதற்காக 4 பேரை நியமித்ததில் ஒருத்தர், முக்கியமான ஒருத்தர். அவர் எப்பவுமே ஹஜரத் முகமது அவர்களோடு கூட இருக்கிறவர். அவர் வமா கலக்கா என்ற எழுத்தை இல்லாமல் ஓதினார். சாம்வாசிகள் குழப்பதற்காக ஓதினார்கள். அந்த அதே சாம்வாசிகளுக்காக, அதாவது சாம்வாசிகள் குழப்புகிறார்கள் என்பதற்காக கம்பைல் பண்ணப்பட்ட குரானில் அதே ஷாம்வாசிகள் வார்த்தை வமா கலக்கா இன்க்ளூட் ஆயிருக்கு. இதுல இருந்து தெரியுது குரான் வந்து சரியானவங்க ஒருவேளை கம்பைல் பண்ணாங்கிறது இதுல இருந்து தெரியுது. Dear friends, you have to understand who was reciting this vama kalaka. This was recited by that Psalm residents. They were making all the confusions. But who was reciting without this? The person Ibn Masud. Who was that? He was one of the best. He was said that one of the best reciter, and he recited without this. And then now because why they compiled the Quran, there was a problem, and the same thing is in the at present time Quran. நண்பர்களே, இப்போ பிஜே சார் சொன்னாங்க எங்கள் மனசில் இருக்கிறது தான் ஒரிஜினல் குரான். இப்போ 2 குரானை வந்து 2 குரான் வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். 2 குரானுடைய எழுத்துக்கள் இங்கே இருக்குது. ஒன்று வந்து குரான் வர்ஷ் அப்படிங்கிற ஒரு இது, இன்னொன்று வந்து குரான் ஆப்ஸ் அப்படிங்கிறது. ரெண்டுக்குமே வந்து 2 விதமான எழுத்துக்கள் இருக்குது. ஒன்று வந்து யுக்ஃபீர், ஒன்று இப்போ ஒரு குரானுடைய 2ஆம் அத்தியாயம் 57ஆம் வசனம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இதில் பார்த்தீங்கன்னா யுக்ஃபீர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. அதே இதில் இன்னொரு ஓதல் படி, ஹப்ஸ் ஓதல் படி பார்த்தீங்கன்னா நஹ்ஃபர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. இது 2ல் எதை மனசுக்குள்ளே வச்சுருக்காங்கிறது நமக்கு தெரியலைங்க. அடுத்தது பாருங்கள், அதே குரானுடைய அல் பக்ராங்கிற ஆயத்தில் 85வது வசனம் பார்த்தீங்கன்னா யயூலுமுனா அப்படின்னு இருக்கு, தாமுலுனா அப்படின்னு இன்னொரு இதில் இருக்கு. இது 2ல் அல்லாஹ் எதை கொடுத்து இவங்க மனசில் எதை பதிவு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணுங்க. இப்படியே நம்ம பாருங்க, தொடர்ந்து வருது பாருங்க 2:165. அதே மாதிரி அதே தான் இருக்கு உங்களுக்கு. அநீதி, இதுக்கெல்லாம் அர்த்தம் மாறுதுங்க. எல்லாத்துக்குமே அர்த்தம் மாறக்கூடியதாக இருக்கிறது. அதாவது அவன் மன்னிப்பான் என்று சொல்லி 3வது ஆளை பற்றி சொல்லுகிற அந்த அர்த்தமும், அதே நேரத்தில் நாம் மன்னிப்போம் என்கிற சொந்தமாக எடுத்து சொல்லுகிற அர்த்தமும் வருகிறது. அடுத்து பார்க்கும்போது அவர்கள் செய்தார்கள் என்று வருகிற அர்த்தம் பாருங்கள், நீங்கள் செய்தீர்கள் என்ற அர்த்தம் வருகிறது. அடுத்து பாருங்க, அநீதி இழைத்தோரை நீர் கண்டுகொள்ளுவீர் என்று இருக்கிறது, அநீதி இழைத்தோர் கண்டுகொள்வார்கள் என்று இருக்கிறது. இது அப்சில் இருக்கிறதும் வார்ஸில் இருக்கிறதும் 2 விதமான குரான்கள் இன்றைக்கு உலகத்தில் உண்டு. நமக்கு நம்ம கையில் ப்ரூஃபாக கிடைக்கிறது 2 விதமான குரான்கள். இனி எவ்வளோ இருக்கு நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச 2 விதமான குரான்கள் இருக்கு, 2 விதமான ஓதல் இருக்கு, 2 விதமான ஓதல் மனசில் வச்சிருக்காங்க. இப்போ அல்லாஹ் கொடுத்தது எது? அல்லாஹ் பாதுகாத்து உங்க மனசுல கொடுத்த குரான் எது? இதுவா அதுவா? அப்ப அந்த குரான் யார் கொடுத்தது? மனசுல பாதுகாத்த குரான் இது எது? இப்போ இந்த கொஸ்டின் வரும் பொழுது ரொம்ப ஈஸியா சிம்பிளா நான் என்ன சொல்றேன்னா, அல்லாஹ் பாதுகாத்தார்னு சொல்றீங்க. உங்களுக்கு ஈஸியா இந்த விவாதத்தில் ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு சீக்கிரம் ஒரு எளிமையான ஒரு வாய்ப்பை கொடுக்குறோம். ஒன்னே ஒன்று, நபிகள் நாயகம் ஓதுனார்னு சொல்றீங்களே, அந்த கிராத் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா நீங்க இங்க ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா இமீடியட்டா நாங்க இந்த கிராத்தை போட்டாங்கப்பா, ஆதாரத்தை போட்டாங்க, இந்த விவாதம் வந்து ஓகே, இந்த இதில் வந்து இவங்க இந்த குரான் இறைவேதம்ன்ற நம்ம ஏற்றுக்கலாம். ஏன்னா நபிகள் நாயகம் ஓதுன கிராத்தை போட்டால் முடிஞ்சது இல்லை, அல்லாஹ் ப்ரெஷர் இல்லை, இவ்வளோ நாள் பாதுகாத்துட்டார்ல. ஒன்றும் நினைக்கலாம், என்னடா கிறுக்கு மாதிரி கேட்குறான்னு நினைக்கூடாது. All right. Okay, so we've been seeing here, we are seeing that 2 kinds of recitation. One is hers and one is hafs and was. So we are seeing, and there are 2 kinds of recitation. The 2 kinds of Quran is available in the world, and so now the question is that there are meaning difference in the 2 kinds of recitation. There are meaning difference. The question is which one was revealed by Allah. That is the question. So the only thing that you can say that you are won that debate is now that we are asking for a simple test. You bring that qiraat, that means which was recited by Allah. You said that it was preserved in sound form. You bring that sound form which was recited by Hazrat Muhammad. You bring that form and we can say that you won that debate. மனசுல இருக்கிறது பாதுகாக்க முடியாதுன்னு தான் இந்த குரானை கம்பைல் பண்ணாங்க. ஏன்னா மனப்பாடம் பண்ண நிறைய பேர் கொல்லப்பட்டதுனால இது எங்கே போய் இப்படி முடியுமோ, ஒவ்வொருத்தரும் இஷ்டத்துக்கும் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க, ஆளாளுக்கு ஓதுறாங்க. இதை நீங்கள் அந்த குரானுடைய இவங்க சொன்ன அந்த விளக்க புத்தகத்தில் படிச்சிங்கனாலே தெரியும். யமாமா யுத்தத்தில் அநேகர் கொல்லப்பட்டுட்டாங்க. இனி இது இப்படியே போச்சுன்னா அல்லாஹ்வுடைய வேதம் பாதுகாக்கப்பட முடியாமல் போயிடும் அப்படின்ட்டு அதுக்கு பின்னாடி இருந்த அபூபக்கர் அவர்களும் உமர் அவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த குரானை கம்பைல் பண்ணுறாங்க. அப்போ கம்பைல் பண்ணது எதுக்காக? மனசில் இருந்தால் பாதுகாக்கப்படாதுங்கிறதுக்காக. இங்கே நேர் ஆப்போசிட்டாக என்ன சொல்லப்படுது? மனசில் இருக்குது, இதில் என்ன வேணால் சேர்த்துக்கிங்க எழுத்துல, ஆனால் மனசுல இருந்து மாற்ற முடியாது.
You read them the hadith, that is very clear. Why they compile the Quran? It's only because those who memorize the Quran, they died in a battle, and it was seemed that many recitation were there, and it seemed that in one period of time there will be nobody who memorized the Quran. And when the problem arose, and they started compiling the Quran, and now they are saying we have nothing to do with this all written, because already we got it in our heart. And the reason for the Quran compilation is only because it was destroying. இந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். சவுண்ட் என்ன ஹிதாமுக்கு சொல்லிக்கிறேன். இந்த ஹாத்தமுஹு மிஸ்குண்டு ஓதலாங்கிறார். இருக்கிறது என்ன ஹிதாமுஹு மிஸ்குண்டு குர்ஆன்ல எழுதப்பட்டிருக்கிறது. ஹாத்தமுஹு மிஸ்குண்டு ஓதினார்னு காட்டுறாரு. இது ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லா இது? இந்த குர்ஆன் யார் குர்ஆன் இது? ரசூலுல்லாஹ் குர்ஆனா? யாரோ ஓதுறாரு. பாத்தமுஹுன்னு ஒருத்தர் ஓதலாம். அது கூட இருக்கு. இது ஆதாரம் மாட்டேன். யாரோ ஒருத்தர் ஓதினாருங்கிற ஒரு ஆதாரம் காட்டுறாரு. இந்த மாதிரி ஹாத்தமுஹு மிஸ்குன் என்று ஓதினார்கள் ரசூலுல்லாஹ்னு காட்டணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதாத ஒன்றை யாரோ ஒருத்தர் ஓதின காட்டினா அது நிராகரிக்கப்பட வேண்டும். குர்ஆனோடு விளையாடுகிறார்கள் இவங்க தான். இந்த கிராத்துங்கிற பேரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 அஹ்ருஃபில் அருளப்பட்டதுன்னு சொன்ன இதையா மொழியில் உச்சரிப்புகள் ஒவ்வொருத்தர் செய்வாங்க. வாழைப்பழமா ஒருத்தன் வாழைப்பழமா அதை அவன் மொழியில் உள்ளவனுக்கு நாக்கு வராது சொல்லிட்டு போகிறான்னு விட்டுற மாதிரி உள்ளதுதான் அது. அந்த மாதிரி அரபில் என்ன செய்வாங்க, ஹாவை காம்பாங்க சில பேர். இதுதான் 7 கிராத்தை தவிர இந்த 7 கிராத்து என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? யௌமுல் ஜும்மான்னு குர்ஆன்ல வார்த்தையை சேர்க்கிறது, இதெல்லாம் அவர் என்ன செய்கிறார், நியாயப்படுத்தார். மாலிக் இந்த கடாஜபர் இல்லையா, அதனால அது மாலிக் ரெண்டும் ஓதலாமா, சரி பரவாயில்லை. இதா யௌமுல் ஜும்மான்னு இடையில வார்த்தையை சேர்க்கிறது, யௌமுல் கும் அது இல்லை. அதாவது மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ரி ஒதக்கரி உள்ளுன்தா ஒமா கலக்க தக்கர உள்ளுன்தா ஒதக்கரி உள்ளுன்தான்லாம் குர்ஆனர் விளையாடி இருக்கிறாங்க. தான் கிராத். அதெல்லாம் கிராத்துன்னு கித்தாபில் எழுதி வச்சிருக்கிறாங்க. குர்ஆனை அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறாங்க போது, உள்ளத்தில் பாதுகாத்திருக்காங்க போது ஒன்று ஜிப்ரீல் ஹித்தாமு கொண்டு ஓதி காட்டியிருப்பார், இல்லாட்டி ஹாத்தமு கொண்டு ஓதி காட்டியிருப்பார். அவர் ஒருத்தர் ஓதி காட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு ஓதி காட்டியிருக்கிறாங்க. அப்போ ஹித்தாமுகு ஓதுனா ஹாத்தமுகு ஓதக்கூடாது, ஹாத்தமுகுன்ற சொல்ல ஓதுனா ஹித்தாமுகு ஓத, அதான் குர்ஆனை பாதுகாக்கிறது. கிராத் என்ற பெயரில் இவங்க செஞ்சிருக்கிற வேலைக்கு கொதிக்கணும். அது தலைப்பில் வரல. அவர் அதை நியாயப்படுத்துறார். கிராத்துன்னு சொல்லி மொத்தத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ் இல்லாத வார்த்தையெல்லாம் பயங்கரமாக சேருது. மலிக்கி மாதிரி உள்ள சும்மா லைட்டாக காட்டுறாரு அவர். அதை தாண்டி என்ன செய்யுது, குர்ஆனில் இல்லாத ஒரு சொல்லையே உள்ளே வைக்கிறாங்க, ஒரு சொல்லை எடுக்கிறாங்க, 2 வார்த்தையை மொத்தமாக சேர்க்குறாங்க. அது மாதிரிலாம் நிறைய அடுக்கடுக்க. உதாரணமாக அன் தபுத்தகு ஃபதுலம் மிர் ரப்பிக்கும் இருக்கு ஒரு ஆயத்து. இதை ஒருத்தர் என்ன ஓதுறாருன்னு கேட்டால், அன் தபுத்தகு ஃபதுலம் மிர் ரப்பிக்கும் ஃபி மவாசிமில் ஹஜ்ஜி கரா இப்னு அப்பாஸ்னு வருது. இதை நம்ம ஒத்துக்கொள்ள மாட்டோம், குர்ஆனில் இல்லை. மவாசிமில் ஹஜ்ஜிங்கிற நாங்கள் இருக்கிற மாலிக்கு சரி, மாலிக்கின்னு வாச்சிடலாம், மாலிக்கின்னு வாச்சிடலாங்கிறீங்களே. இந்த கிராத்தில் இப்படி ஒன்று இருக்குதா, அன் தபுத்தகு ஃபதுலம் மிர் ரப்பிக்கும் ஃபி மவாசிமில் ஹஜ்ஜின்னா இது குர்ஆன் பாதுகாக்கப்படலைன்னு தானே அர்த்தம். குர்ஆனில் இருக்கிறது ஃபதுலம் மிர் ரப்பிக்கும் மட்டும். ஒருத்தர் ஓதுறாரு ஃபதுலம் மிர் ரப்பிக்கும் ஃபி மவாசிமில் ஹஜ்ஜின்னு, இதுக்கு அர்த்தம் என்ன? குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது என்ற அர்த்தமா, படலேன்ற அர்த்தமா? படலேன்ற அர்த்தம் வந்தால் யார் ஓதுனாலும் தூக்கி எறிய வேண்டும். குர்ஆனை பாதுகாக்கப்படலைன்னு தான் இதுக்கு அர்த்தம் வரும். அப்போ கிதாபில் எழுதி வச்சா ஏற்றுக்க முடியுமா? குர்ஆனை தூக்கி எறிகிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அதை இப்போ நியாயப்படுத்தி பேசக்கூடிய ஒரு சீனு சாதுக்கு பேசிகிட்டு இருக்கிறார். இதை நியாயப்படுத்துகிறாங்க. இந்த இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிற மாட்டோம். அது மாதிரி நீங்கள் ஆதாரம் காட்டுனதுக்கு மவாசிமில் ஹஜ்ஜின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஓதி காட்டினாங்களா? இருந்துச்சா? உஸ்மான் எழுதுனதுல இருந்துச்சா? அப்போ யாரோ ஒரு அறிவிப்பில் வரலாம், என்னமோ கவன குறைவாக சொன்னார், அப்படி விட்டு போயிடணுமே தவிர நம்ம அல்லாஹ்வுடைய வேதத்தில் பாதுகாக்கப்படலன்னு உண்டாக்கிட்டு போயிடக்கூடாது. அதை என்ன செய்கிறாரு, அப்பட்டமாக இதில் சொல்கிறாரு. தலைப்புக்கு அப்பாற்பட்டு போகிறார். கிராத் மர சொன்ன பதில் சொல்ல மாட்டோம், அதனால் அது இல்லை. நம்ம தர்ஜும் நண்பர்களே, இது அடுத்த அமர்வில் பார்ப்போம். தொடர்ந்து There has been a challenge raised that can anybody produce a Quran like this? அவர் ஒரு சவால் விட்டார், இதை போல ஒரு குர்ஆனை யாராவது எழுப்பி கொடுக்க முடியுமா என்று. And we said that there is no challenge that anybody can produce a book like that and read it and say that it is of eloquence. அது ஒரு சவாலே கிடையாது. யார் வேண்டுமானாலும் ஒரு புத்தகத்தை அப்படியாக ஒரு புத்தகத்தை எழுப்பி வாசிக்க முடியும். الرب رايي فلا يفصوني شيء في مراك رسم يبلى إلى مياه الرب ويدوني ويدو نفسي يهديهم إلى سبل البري من الأجل اسمه عيدا إذا صراط في الداه الدول الموت لا أكاف الشرى إنك أنت هي الصداك وأقصه ما يغص النبي
تربدي كذا ميات جيف مضى مصجم بحل راس كناسيرة إنما Anybody? This is better than Quran. This is far better than Quran for the Christians. As far as we are concerned, when we read it, we are uplifted in the spirit. There is no passage in the Quran which is comparable to this. Is far exceeds the Quran. How can you refute it? இது குரானை காட்டிலும் மிக சிறந்ததான ஒன்று. இதை வாசிக்கும் போது இது கிறிஸ்தவர்கள் உயிரடையக்கூடியதாக இருக்கிறது. குரான்ல அப்படிப்பட்ட ஒரு பகுதியும் கிடையாது. Now you can read it in Arabic. If you can read it in Hebrew, we can read it in any language. Sanskrit, you tell us the language. And further, they use the Greek word, and they said that the Greek word, because it has a different meaning, then it has to be understood like that. அவர்கள் சொன்னாங்க கிரேக்க வார்த்தையை படிக்கும்போது அந்த கிரேக்க வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம், இது இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார்கள். The Greek word jamia has the meaning group and masturbation. ஜாமியா என்கிறதான கிரேக்க வார்த்தைக்கு குழு அல்லது மாஸ்டர்பியூஷன், குழு மற்றும் மாஸ்டர்பியூஷன் என்ற வார்த்தைகள் இருக்கு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத், that jamia. தமிழ்நாடு தௌஹீத் ஜாமியா என்கிறதான அந்த வார்த்தை ஜாமியா. Shall we change that group and make it into the other meaning? அந்த குரூப் என்கிறதான அந்த ஜாமியா என்கிற வார்த்தையை ஹோமோசெக்ஷன் வெச்சுக்கலாமா, மாஸ்டர்பியூஷன் வெச்சுக்கலாமா? This is how you misinterpret the Holy Bible. இப்படித்தான் நீங்கள் பரிசுத்த வேதாகமத்துக்கு தவறான அர்த்தம் கற்பிக்கிறீர்கள். We will not say that we have high respect for the Muslim community. நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம். இஸ்லாமிய சமுதாயத்தை குறித்து எங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்கிறது, உயர்வான எண்ணம் இருக்கிறது. We have used this logic only to show that your logic is utterly false. உங்களுடைய லாஜிக் மிகவும் மோசமான தவறான ஒன்று என்பதை காண்பிப்பதற்கு தான் இதை நாங்கள் குறிக்கிறோம். We have refuted every of their answers